அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் உங்களை நாலா பக்கமும் சூழ்ந்து நிற்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லார்கிட்டையும் போய் உதவி கேட்டு அழுத்து போய் இனி எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சோர்ந்து உட்கார்ந்துருக்கீங்களா? இனிமே நீங்கள் யாருக்கிட்டையும் போய் உங்கள் கஷ்டங்களை சொல்லி அழுது கையேந்தி நிற்க தேவையில்ல. உங்கள் கவலைகளை எல்லாம் தூக்கி போடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான துவாவை தான் சொல்ல போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த பெரிய கஷ்டம் துயரம் வந்தாலும் சரி, இப்போது நான் சொல்ல போகிற இந்த துவாவை மட்டும் முழு நம்பிக்கையோடு ஓதுங்க. எப்போதுமே இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்கள் கஷ்டங்களை அப்படியே சந்தோஷமாக மாற்றக்கூடிய பேராற்றல் இந்த துவாவுக்கு இருக்கு. இந்த துவா சாதாரணமானது இல்லை. திருக்குரானின் 27வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரும் ஒரு பேரற்புதம். சுலைமான் அலை அவங்க முன்னாடி கண்ணிமைக்கும் நேரத்தில் பல மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு பிரம்மாண்டமான அரியணை வந்து நிற்குது. அந்த அசாத்தியமான அற்புதத்தை பார்த்த உடனே சுலைமான் அலை ஓதிய அந்த துவா தான் இது. ஹாதா மின் ஃபல்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்புரு. இது என்னுடைய இறைவனின் அருட்கொடையாகும். நான் நன்றி அறிதலுடன் இருக்கின்றேனா அல்லது மாறு செய்கிறேனா என்று சோதிப்பதற்காக என் இறைவன் இதை தந்துள்ளான். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுவும் அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு சோதனை கலந்த ஒரு அருள் தான். அந்த நேரத்தில் நாம் சோர்ந்து போகாமல் இந்த துவாவை ஓதணும். உங்களுக்கு ஒரு பெரிய கடன் தொல்லையா? யா அல்லாஹ், இந்த சோதனையும் உன்னிடமிருந்து வந்தது தான். இதை தாங்குகிற சக்தியை எனக்கு தா என்று இந்த துவாவை உங்களுக்கு ஒரு பெரிய நோய் பாதிப்பா அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இழப்பா மனசு உருகி இந்த துவாவை ஓதுங்க. ஹாதா மின் ஃபல்லி ரப்பி, நான் இதிலும் உனக்கு நன்றி செலுத்துறேனான்னு நீ பார்க்கிறாய் ரஹமானே, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று ஓதுங்க. இந்த வசனத்தோட கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன்ன ரப்பி கனியுன் கரீம், நிச்சயமாக என் இறைவன் எதற்கும் தேவைப்படாதவன், அவன் கரீம், மகா கொடையாளி ஆவான். நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹவை திட்டாமல் இந்த துவா ஓதி அவனையே முழுமையாக சார்ந்து நிற்கும்போது அல்லாஹ் தன் அல் கரீம் என்ற குவாலிட்டியை நமக்காக பயன்படுத்துகிறான். அல் கரீம் அப்படின்னா வாரி வாரி வழங்குபவன், கேட்காமலே கொடுப்பவன், அழுது கேட்குற அடியான வெறுங்கையோடு அனுப்ப வெட்கப்படுறவன். நீங்கள் கஷ்டத்திலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துறீங்கன்னா அவன் தன் கஜானாவை உங்களுக்காகவே திறந்துடுவான். மகிழ்ச்சி வரும்போதும் சரி, கஷ்டம் வரும்போதும் சரி, எப்போதுமே இந்த துவாவை உங்கள் நாவிலும் மனதிலும் எப்போதும் வச்சுக்கோங்க. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கடைசி எச்சரிக்கை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறோம், அவன் அல் கரீம், நமக்கு வாரி வழங்குவான். நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துறோம், அவன் அல் கரீம் தான், நமக்கு வாரி வழங்குவான் தான். ஆனால் இப்போ நான் கேட்க போகிற கேள்விகளுக்கு உங்கள் நெஞ்சை தொட்டு உண்மையான பதிலை சொல்லுங்கள். அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய 5 வேளை தொழுகையை நீங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறீங்களா? உங்களோட கஷ்ட நேரங்களில் மட்டும்தான் அல்லாஹ் ஞாபகம் வரானா? இல்லை தினமும் அவனோட வேதமான குரானை எடுத்து ஓதுறீங்களா? நீங்கள் செஞ்ச பாவங்களை நினச்சி அழுது அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு இஸ்திகஃபார் கேட்குறீங்களா? எல்லாவற்றையும் விட முக்கியமாக உங்கள் சுயநலத்துக்காக கோபத்துக்காகவோ அடுத்தவங்க யாருடைய மனசையாவது காயப்படுத்தாமல் இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நாம் அவனோட கடமைகளை எதையுமே ஒழுங்காக செய்யாமல் அடுத்தவங்க மனசையும் காயப்படுத்திக்கிட்டே இருந்தால் அல்லாஹோட உதவி நமக்கு எப்படி கிடைக்கும்? அதனால் இன்றைக்கே நாமே மாற்றிப்போம். தொழுகை நிலைநாட்டுவோம், குரான் ஓதுவோம், யாரோட மனசையும் புண்படுத்தாமல் வாழ்வோம். அப்போ பாருங்கள், அந்த அல் கரீம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நொடி பொழுதில் மாற்றிடுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக துவா செய்யுங்க, உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.